காலை நேர சிந்தனை. எல்லாரும் நலம் பெற வேண்டும். ஒருவன் பக்கத்து வீட்டுக்காரன் செல்வந்தனாக இருப்பது கண்டு மிகவும் பொறாமைப்பட்டான். தானும் அவனை விட பணக்காரனாக ஆசைப்பட்டான். அது கூட தவறில்லைதான். அதற்காக அவன் உழைக்க வேண்டும், திட்டமிட வேண்டும், சேமிக்க வேண்டும், சிக்கனமாக இருக்க வேண்டும். அப்படி செய்தால் அது பாராட்டப்படக்கூடிய ஒன்றே. ஆனால் அவன் முழுக்க வெறும் சோம்பேறி, உழைக்க மனமில்லாதவன். கடவுளிடம் தனக்கு நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும் என தினமும் வேண்டுவான். கடவுள் அவனுக்கு பாடம் புகட்ட விரும்பினார். எனவே அவன் முன் தோன்றி, பக்தனே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆக வேண்டும். எனவே நான் கேட்டதெல்லாம் எனக்கு கிடைக்கும் வரம் வேண்டும் என்று கடவுளிடம் வேண்டினான். கடவுள், அப்படியே ஆகட்டும், நீ நினைத்தது கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு நிபந்தனை. நீ கேட்டு உனக்கு கிடைக்கும் செல்வம் போல 2 மடங்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கிடைக்கும் என்று வரம் கொடுத்துவிட்டு கடவுள் மறைந்தார். வரத்தை உடனே சோதிக்க அவன், எனக்கு மிகப்பெரிய மாளிகை வேண்டும் என வேண்டினான். உடனே அழகான பெரிய மகரையாள் மாளிகையானது அவன் வீடு. ஆனால் அதே சமயம் அடுத்த வீட்டுக்காரனுக்கு அழகான 2 மாளிகைகள் கிடைத்தன. இவ்வாறு இவன் கேட்டது நினைத்தது யாவுமே கிடைத்தது. ஆனால் கூடவே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அது 2 மடங்கு கிடைத்தது. சரி, நல்லதுதானே, இவனுக்கென்ன நஷ்டம்? இவனுக்கு தான் கேட்டது யாவுமே கிடைக்கிறதே, அப்புறம் என்ன? ஆனாலும் அவன் மனதில் இருந்த பொறாமை பேய் அவனை கெடுத்தது. உடனே அவன், எனக்கு ஒரு கண் போகட்டும் என கடவுளிடம் வேண்டுகிறான். அவனுக்கு ஒரு கண் போயிற்று. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணும் போயின. அதோடு நிற்கவில்லை. இவன் பொறாமை, எனக்கு ஒரு கால் போகட்டும், எனக்கு ஒரு கை போகட்டும் எனவும் பக்கத்து வீட்டுக்காரனை பழிவாங்க வேண்டுகிறான். எத்தனை செல்வம் கிடைத்தும், வசதி வரம் கிடைத்தும் அனுபவிக்காது அடுத்தவருக்கு பொறாமையால் கேடு நினைத்து அதற்காக இவன் தன் ஒரு கண், ஒரு கை, ஒரு கால் இழந்தான். பொறாமை ஒரு தீய குணம். அதனை மனதில் இருந்து விரட்டுங்கள். எல்லாரும் நலம் பெற வேண்டும் என நினைப்பவன் மனநலம் மிக்கவன். பிறர் வளர்ச்சி கண்டு பொறாமைப்படுகிறவன் மனநலம் குன்றியவன். பிறர் வளர்ச்சியில் நாம் மகிழ வேண்டும். பிறருக்கு உதவிடவும் வேண்டும். மனதில் பொறாமை எழுந்தால் அது தீ மாதிரி. அது அவனையே அழிக்கும். பொறாமை பாவச் செயல், இழிச் செயல் என்பார் வள்ளுவர். இதற்காகவே அழுக்காராமை என்ற ஓர் அதிகாரத்தையே குறளில் வைத்தார். எனவே நாம் பொறாமையை கைவிட்டு எல்லாரும் நலம் பெற வேண்டும் என வேண்டுவோம். முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாழ்க வளமுடன். நன்றி.